மீடியா அரசியல் ஆயிடுச்சுங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அந்த நான் யாரை பற்றி சொன்னனோ அந்த நபரே வந்து நான் படம் பார்க்கும்போது அவரும் வராரு ரிவ்யூ. என் முன்னாடி இப்படி தான் போகிறாரு, இப்படி போகும்போது கூட அப்படியே நேராக பார்த்தாரு பாட்டு. அது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து. நான் டிவிக்குள்ளே இருக்கேன், நீங்கள் டிவிக்கு வெளியில் இருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மாதத்துக்கு 2 படம் நல்ல படம் வருது தெரிய மாட்டேங்குது. மோசமாக வந்ததுன்னா மோசமாக இருக்குங்கிறத சொன்னோம். பட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கமெண்ட்டு, ஒரே மாதிரி கொடுக்குறது அதை நான் லைவாகவே பார்த்துருக்கேன். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, சார் நெகட்டிவாக தான் பேசினாங்க சார், இதெல்லாம் வியூஸே போகாது சார், கொஞ்சம் நாளாகும் அப்படின்னா. நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும், சொல்லாமல் விடக்கூடாது. நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா வீடியோ பார்த்தவங்க கம்மியாக இருக்கேன்னு பார்ப்பேன். யாருக்காக அந்த வீடியோ போட்டேன்னா அவங்களே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. இந்த ஜென்சி கிட்ஸ்க்கே ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டரு வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து அவர் என்கிட்ட கமெண்ட்லாம் 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு. அவர் இன்டர்வியூ அடிக்கும் போதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் உத்தம். இன்னைக்கு இந்த சூப்பரான கான்வர்சேஷன் யாருக்கு போகுது அப்படின்னா, நிர்வாகம் பொறுப்பல்ல மூவி டீம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். சந்தானம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் ஹாப்பி. ட்ரெய்லர் பார்த்து அதே சந்தோஷத்தோட வந்திருக்கேன் இந்த டீமை மீட் பண்றதுல. எனர்ஜி அப்படியே தெரியுது. ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான நாங்க தப்பு பண்றவங்க தான், தப்பா கரெக்டா பண்றவங்க, கரெக்டான தப்பு பண்றவங்கள மீட் பண்ணிருக்கோம். இப்ப அவர் உற்சாகம் இருக்கிறத பார்த்தா டீம்ல எப்ப சேர்த்துவீங்க? நான் ரெடியா இருக்கேன், என்னைய சேர்த்துக்கோங்க. 4 வாரம் எனக்கும் தப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வருது. அப்படி வரல சும்மா அப்படிலாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த படம். உங்களுக்கு நியாயம் கிடைச்சிரும்ல லாஸ்ட்ல தப்பு பண்றவங்களுக்கு? அதுதான் தியேட்டர்ல போய் பாருங்க. சொல்லிட்டாங்களே, தப்பு பண்றது உங்களுக்கு நீதி கிடைச்சே ஆகணும். எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? தப்பு பண்றவனுக்கு நீதி, பாதிக்கப்படுற நீதி வேணாமா? சாரியா வளரிட்டல. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதன்னா படத்துல ஸ்கேம் பண்றீங்க, பட் ரியல் லைஃப்ல நிறைய சொசைட்டில நடக்கிற நிறைய ஸ்கேமை வந்து கேட்குற ஒரு குரலாகவும் இருக்கிறத பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இந்த சைடு அதை நான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. லைக் சொசைட்டியில் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அதை எடுத்து பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது, அதை பற்றி அது மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், ஈர்ப்பு, அதை பற்றி தெரியும் இல்லைப்பா. அது வந்து எப்பவுமே ஒரு நான் இப்போ வந்து டெலிவிஷனில் பண்ணும்போதே ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் டிவிக்குள்ளே இருக்கேன், நீங்கள் டிவிக்கு வெளியில் இருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வந்து உங்களை நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் நான் பார்க்கல, நேராக உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா. அப்போ அது மாதிரி சக மனிதர்கள் செய்கிற தவறுகளோ, சக நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய அவல நிலைகளோ ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து காட்டுறதுங்கிறது முக்கியமான ஒரு கடமை. அது வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எத்தனையோ பேர் எனக்கு முன்னாடி யூடியூப்லாம் வந்துருக்கேன். நான் இப்போ தான் வந்து யூடியூபே பண்ணுறேன். ஒரு மார்ச் மாதத்துலேருந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் இப்போ தான் பண்ணுறேன். அப்போ நான் படத்தை பற்றி பேசும்போதும், நான் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். மெட்ராஸ் மேட்னி, பன் பட்டர் ஜாமு, இது ஹவுஸ்மேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன பட்ஜெட்டில் லவ் மேரேஜு, இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது அந்த படத்தை பற்றி நிறைய ப்ளஸ் அண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த படம் நல்லா இருக்குது, மாயக்கூத்து, இதெல்லாம் நல்லா இருக்குன்னு. இந்த படத்துலலாம் அந்த டேரக்டர்ஸ், அந்த டீமெல்லாம் வந்து என்கிட்ட ரொம்ப அவங்க வந்து என்கிட்ட பேசினப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, எங்கள் படத்தை பற்றி நிறைய பேர் பேசவே இல்லை, பட் நீங்கள் பேசியிருக்கீங்க. மெட்ராஸ் மேட்னி டேரக்டர் வந்து என்கிட்ட சொன்னார். அப்போ எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, ஏன் இதெல்லாம் இவ்வளோ நாளாக பண்ணல அப்படிங்கிறதான். இது ஒரு மீடியம், இந்த மீடியத்தில் எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும். படம்னு வந்தால் நல்ல படத்தை வந்து நிறைய பேருக்கு எடுத்து சொல்லணும், நிறைய இந்த மாதிரி நல்லா இருக்குதுன்னு சொல்லணும், மோசமாக வந்ததுன்னா மோசமாக இருக்குங்கிறத சொல்லணும், ஆவரேஜ் இருக்குன்னா ஆவரேஜ் இருக்குன்னு சொல்லணும். பட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கமெண்ட்டு, ஒரே மாதிரி கொடுக்குறது, எந்த படமே நல்லா. நான் எதுவும் வந்து நான் ஒரு 2 வருஷம் வந்து கொஞ்சம் ஈவெண்ட்டில் லைவ் ஷோவில் பிஸியாக இருந்தேன். அப்போது நிறையா அந்த யூஎஸில் தான் எனக்கு ஷோ வரும். நிறைய படம் பார்க்கவே இல்லை. அவங்கெல்லாம் பார்க்காதப்போ இவங்க அந்த படத்தெல்லாம் வந்து ரிவ்யூ பார்க்குறாங்க, பார்த்து அது கழுவி ஊற்றுறாங்க, சரியா இல்லை அது இல்லைன்னா ஒரு நல்லா இல்லை போல இருக்குது. அப்படி என்ன தமிழ் சினிமா மோசமாயிடுச்சா? ஒன்றுமே இல்லையா? வருஷத்துக்கு 4 படம் கூட நல்ல படம் வர மாட்டேங்குது. அப்புறம் தான் தெரிஞ்சது மாதத்துக்கு 2 படம் நல்ல படம் வருது, தெரிய மாட்டேங்குது. இப்போ கூட இந்த மிடில் கிளாஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, நல்ல படம். ஆரோமலைன்னு ஒரு படம் வந்தது, நல்ல படம். ஆரோமலையில் வந்து நமது நடிகர் தியாகு இருக்கார் இல்லையா, அவருடைய பையன் எடுத்தது. விஜயகாந்த் படத்தில் வர்ற தியாகுன்னு ஒரு ஆக்டர், அவருடைய பையன் எடுத்த படம் அது. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும், அது வந்து வேணும். அவங்க அந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது தான் அடுத்தடுத்து ஒரு ஜென்ரேஷனில் புது கதைகள்லாம் வரும். சரியா, இன்றைக்கி மாநகரம் எடுக்கும்போது யாருமே பார்க்கலாமா இருந்திருந்தால் இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் வந்துருப்பாரா? சப்போர்ட் பண்ணாங்கல்ல. அது மாதிரி தான் எடுத்தோன்னே எல்லாருக்கும் பெரிய ஹீரோ கிடைக்கல. அன்றைக்கி ஹரிஷ் கல்யாணும் பெரிய ஹீரோ கிடையாது இல்லை, அந்த படத்தில் நடிக்கும்போது எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான். பட் அந்த படத்தை வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி நான் இன்றைக்கி வந்து சினிமாவில் இப்போது வந்து நிறைய படங்களை வந்து அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி
பாசிட்டிவாக சொல்லுங்கண்ணே. அதில் நான் நிறையா இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறவங்கள்ட்ட நான் அவன்கிட்ட சொன்னேன், என்னை விட சீனியர் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. நீங்கள் சொன்ன இடத்துல நீங்கள் சொன்னால் கேட்குற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்னால் கேட்பாங்க சொல்லுங்கண்ணே. அதுலலாம் ஆனால் வந்து என்னென்னா உள்ளே வரும்போது தான் தெரியுது. அதாவது என்னன்னா நான் மீடியாவை நினச்சி தான் பார்ப்பேன். மீடியா அரசியல் ஆயிடுச்சுங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அந்த நான் யாரை பற்றி சொன்னனோ அந்த நபரே வந்து நான் படம் பார்க்கும்போது அவரும் வராரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. என் முன்னாடி இப்படி தான் போகிறாரு. இப்படி போகும்போது கூட அப்படியே நேராக பார்த்தாரு, பாட்டு போயிட்டார். ஏன் அவர் நேராக பார்த்தா பேச மாட்டேங்கிறான்? ஆனால் எனக்கு ட்விட்டரில் பதில் சொல்கிறாரு, இதில் பதில் சொல்கிறாரு, நேரில் பேச மாட்டேறாரு. நேரில் நான் சொன்னேன் நேராக பார்க்கும்போது கேட்டுடலாமே, என்ன அதை இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்டுக்கலாமே. கேட்க மாட்டேன். அதான் அது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அது தேவையில்ல. அது சினிமாவுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காது, வளர்ச்சியாக இருக்காது. அதனால் வந்து அந்த ஒரு விஷயம். மற்றபடி ஜென்ரலாக ஏதாவது ஸ்கேம் நடக்குது, இல்லை இது மாதிரி தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா அது எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். சொல்லாமல் விடக்கூடாது. எதையுமே பூசி மூடுறதுனால வந்து அப்புறம் எல்லாமே தப்பாக போயிடும். உண்மை. இதுதான் சரின்னு நினச்சிட்டு பின்னாடி ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையும் ஒன்று இருக்குது. அடுத்தடுத்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியணும். இப்போ நான் வந்து ஒரு காமெடி பண்ணி ஒரு கொஞ்சம் நடிகை மாஸ் மாதிரி ஒன்று பண்ணுறேன்னா அடுத்து வரவங்க இதே மாதிரி நம்ம வெளியில் போயிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டு பண்ணணும்னு ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. மக்களை இன்வால்வ் பண்ணி நடிகன்னு பண்ணுவாங்க. நான் ஏதாவது உன்னை காமெடின்னு பண்ணி அது யாருமே சிரிக்காமல் நானே சிக்கிலிக்காக முடி சிரிக்கலாம் வச்சு அப்புறம் வந்து இது பெரிய காமெடி ஷோன்னு சொல்லி அதை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு வச்சு உன்னை ஏமாற்றிருந்தேன்னா அப்போது இப்போ என்ன ஆகும்னா ட்ரெண்டே அது மாதிரி ஆயிருக்கும். இந்த மாதிரி பண்ணால் தான் காமெடி போல இருக்குது அப்படின்னா அப்போ அது மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அதுதான் மேட்ரு. ஸோ இப்போ இந்த படம் இருக்குன்னா இப்போ இந்த படத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது, எதெல்லாம் வந்து மைனஸாக இருந்தது, ஏதாவது வந்து இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதையும் சொல்லுவேன். அது என் படமாக இருந்தாலும் சொல்லுவேன். அப்படி பண்ணும்போது தான் இப்போ நாளைக்கு கார்த்தி சொல்லணும், ஓகே இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம், அது ஒன்று பண்ணல, அப்போ வந்து மாற்றுவார். நல்ல டேரக்டர்ஸ் வரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அவங்க நிறையா பணம் பண்ணணும், நிறைய பேர் அந்த இது விடணும், வாய்ப்பு விடணும். ரெண்டாவது கம்மியான பட்ஜெட்டில் படம் பண்ணணும். நம்ம இந்த எப்போ பாரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதுன்னு நேற்று கூட ஏதோ ஒரு படம் வந்து 1500 கோடி ரூபா பட்ஜெட்டுன்னு. 1200 கோடி 1500 கோடி இது வாரணாசி படம். வாரணாசி படம் 1500 கோடி பட்ஜெட்டே அவர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நாங்கள் 650 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு நியூஸ் போட்டிருக்காங்க. அப்போது உடனே இவர் வந்து இல்லை 1000 கோடி கொடுத்தா தான் நான் படத்தை தருவேன்னு இவர் சொல்கிறாரு. இது மாதிரி மாறி போயிட்டுருக்கு. அப்போ நான் சொன்னேன், நான் அந்த படத்துடைய ஓப்பனிங் ஆக்டுக்கு அவங்க செலவு செஞ்சது 25 கோடி. அந்த மிஷின் மாதிரி ஒரு மாடலில் வந்து 25 crore செலவாச்சு அதுக்கே அப்படின்னாங்க. அப்போ என்கிட்ட ஒரு பழைய ப்ரொடியூசர் ஒருத்தர் சொல்கிறார், ஒரு விழாவுக்கு நாங்கள் செலவு பண்ணுற காசு வந்து 4 நாளைக்கு ஷூட்டிங் நடத்துகிற காசாக இருந்தால் நாங்கள்லாம் யோசிப்போம். 25 கோடியில் நீங்கள் 5 படம் மினிமம் பண்ணிடலாம். 5 படம் மினிமம் பண்ணலாம். ஸோ இது மாதிரி சின்ன படங்கள் நிறையா பண்ணலாம். கண்டென்ட் தானே ஸ்பீக்ஸ். அதில் நான் மாயக்கூத்து படத்தை வந்து நான் கிட்டத்தட்ட வந்து அமெரிக்காவில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அங்கேயும் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், மாயக்கூத்துன்னு ஒரு படம் வந்து படம் பாருங்கள். ஒரு 25-30 லட்ச ரூபாவில் ஒருத்தர் படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் 2 வாரம் தேட்டர் நல்லா ஓடுது, ரிவ்யூ நல்லா இருக்குது, படமும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆரம்பிச்சேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும் படம். ஸோ அந்த ஜானரே வேறு புதுசு, அந்த ஜானர் புதுசு. அப்படி ஒரு படம் வரும்போது அதை சப்போர்ட் பண்ணுவோம். புது ஆர்டிஸ்ட்டு புது டைரக்டர்ஸ் வரும்போது நல்ல கதைகளோட கண்டென்ட்டோட டைலாகோட வரும்போது அதை சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ தான் அவங்க அடுத்த படம் நல்லா பண்ணுவாங்க. நிறையா இப்போ பண்ண மாட்டேங்கிறாங்க. எது எடுத்தாலுமே அது ஒரு நெகட்டிவ், இது பார்க்கவே கூடாது, இது வேஸ்ட்டு அப்படின்னு. ட்ரெண்டிங்னு ஒரு படம் வந்ததுப்பா, நல்ல படம். நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச சினிமா நாலேஜ் வச்சு சொல்கிறேன், அந்த படம் நல்ல படம். ஒரு காசு ஆன்லைனில் காசு, இந்த மாதிரி யூடியூப்பில் இப்போ வீடியோ பண்ணால் காசுன்னு சொல்லலாம், அதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க ஒரு கேமிங்கில் அப்படிங்கிறது தான் படம். பயங்கரமாக இருக்கும். படம் ஓடவே இல்லை, பேசப்படல பெருசாக. ஏன்னு தெரியல. அது ரொம்ப தப்பாக எனக்கு தெரிஞ்சுது. சில படத்து குமார சம்பவம்னு ஒரு படம் வந்து சூப்பராக இருந்தது, நல்ல காமெடி இருக்கும், பேசவே இல்லை, யாருமே பேசல. நான் மட்டும் அந்த படத்துக்கு வந்து பேசியிருக்கேன். அது கொஞ்சம் குறிப்பிட்ட பேர் பார்த்துறேன். இப்போது எனக்கு அதான் ஒரு கவலை. ஆனால் என்கிட்ட நான் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, சார் நெகட்டிவாக தான் பேசினேன், நான் பாசிட்டிவாக பேசுகிறேன், நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களே எடுத்து சொல்கிறேன், ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்து சொல்கிறேன். சார் இதெல்லாம் வியூஸே போகாது சார், கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னாங்க. ஆகட்டும், மாறுவாங்க சார், அவங்களுக்கும் ஒரு பிரேக் கிடைக்கும். எப்போ பாரு ஒரு விஷயத்தை இதுவாக பேசுகிறேன். அதே மாதிரி எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சில பேர் நல்லா ரெஸ்பாண்ட். ஆனால் என்னுடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா, நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா வீடியோ பார்த்தவங்க கம்மியாக இருக்கேன்னு பார்ப்பேன். யாருக்காக அந்த வீடியோ போட்டேன்னா அவங்களே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. ஓகே, நானாக யோசித்தேன், யாருமே பார்க்கல, நீங்கள் ஏன் சார் பார்த்தீங்க அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கும். அது மாதிரி நிறைய சில இந்த ஜென்சி கிட்ஸ்க்கே ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டரு என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து அவர் என்கிட்ட கமெண்ட்லாம் 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அவரை பார்க்க முடியுமா, அவர் எங்கே சார் இருக்கார்,
அவர் இன்டர்வியூ அடிக்கும் போதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எங்கேயும் வெளியில் வந்தே இல்லை, ஆனால் என்கிட்ட 1/2 hour பேசினார். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அப்போ என்னென்னா கரெக்டாக இருக்காங்க, நீங்கள் சொன்னது தான் கரெக்ட், சென்சிபிளாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம். அதுதான் நான் விரும்புகிறேன். நம்மளால் ஒரு வளர்ச்சி அடையுது, நம்மளால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ நான் படம் பண்ணுறனோ இல்லையோ, நான் ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு தான் வந்தேன் இண்டஸ்ட்ரிக்கு. அப்போ வந்து நான் படம் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் ஒரு டேரக்டர் படம் பண்ணுறாரா, அவருக்கு என்னென்னலாம் கொடுத்து அந்த மெருகு கொடுக்க முடியும், அவர் நல்ல கதை வச்சுருக்காரா, நல்லா படம் பண்ணுறாரா, அது எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண முடியும், அதுதான் பண்ணணும். அது இன்றைக்கி எல்லாருமே மீடியாக்கள் எல்லாருமே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைச்சிடாது. ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பு கிடைச்சவருக்கு தோல் கொடுக்கவாது தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல வர விஷயம். கம்பேரிங் ஆங்கரிங் டு ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு ஜர்னி. ஆங்கரிங் பண்ணும்போது அதான் டெலிவிஷனில் கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அது ஆதித்யா டிவியில் தான் ஆரம்பத்தில் அந்த ஆங்கரிங் சான்ஸ். கலக்கப்போதையார் நான் வின் பண்ணியிருந்தாலும் வந்து என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஆதித்யா ஆரம்பித்தப்பே எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்ததுங்கிறது தான் எனக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுலேருந்து ட்ராவல் பண்ணால் ஆல்மோஸ்ட் வந்து நிறையா ஷோஸ் சன் டிவியில் எல்லாத்துலேயுமே பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஃபில்லர் பண்ணுறது, நிறைய க்ரியேட்டிவ்க்கு நிறைய ஸ்பேஸ் தந்தாங்க. சன் டிவியில் வந்து புது க்ரியேட்டிவ் எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் தருவாங்க. புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுங்கன்னுவாங்க. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம், அது எப்படி வருதுன்னு பார்ப்போம், ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போலாம் வந்து நம்ம அது ஒரு சேட்டலைட் சேனலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். அந்த சேட்டலைட் சேனலில் உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஸ்பேஸும் கொடுக்குறதுங்கிறது அடுத்த பெரிய விஷயம். ஸோ அங்கே இப்போவும் சொல்கிறேன், ஏதாவது ஆங்கர்ஸ் வந்து புதுசாக இருக்கான்னு சொன்னால் சரி இதை பண்ணுங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அப்படி வளர்ந்து வந்தது. அதுக்கப்புறம் கான்டாக்டு, அதுக்கு மூலிமா வந்த வெள்ளித்திரையில் உள்ள கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் அதில் வந்த ஒரு ஃபேஸ் ரெகக்னேஷனில் தான் இவர் வந்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி கதை அப்படின்னு ஒன்று சொல்கிறார். ஆக்சுவலாக இந்த ஆங்கராக இருந்து வரும்போதெல்லாம் வந்துன்னா சின்ன ரோல் தான் தருவாங்க. பெரிய ஹீரோ இல்லை இருந்தார்னா ஒரு சின்ன ரோலு, ஒரு சப்போர்ட்டிங் ரோலு இப்படி தான் தருவாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் வந்து இவரோட ஓன் ஸ்கிரிப்டு எழுதுனது, அப்புறம் இவரே டைரக்ட் பண்ணணும், இவரே நடிக்கணும். நடிக்கும்போது அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் கூட அவர் வச்சுருக்கலாம், யாராவது பெரிய ஆர்டிஸ்ட் கூட வச்சுருக்கலாம். பட் ஆனால் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும்னு சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு உண்மையிலேயே நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சோம். நீங்கள் படத்துக்கு வந்துட்டோன்னா டேரக்டர் சொல்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேனாக இருக்கிறனால நான் சொன்னேன். ஏன்னா எங்கள் சூப்பர் ஸ்டார் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் புதுசாக ஒரு டேரக்டர் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்பேன். அதை நான் லைவாகவே பார்த்துருக்கேன். ஆமாம், அதான் சூப்பர் ஸ்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பார். அதனால் நாங்களும் என்னென்னா அவர் வழியில் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து டேரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அவங்க தான் அந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஃபுல் படம் தெரியும். நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏங்கி காத்திருந்தேன் காணல, மணி 7 8 ஆன போதும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் என்று தோணல. அப்படி இருக்கு. இது தெரிஞ்சிருந்தா உங்களே பாட வச்சிருக்கோம். கேப்டன் அறிமுகப்படுத்தின ஒரு ஆர்டிஸ்டாக நான் பார்க்குறப்ப வெரி டேலண்டட். ஆமாம், அதில் இன்னும் தோணல வந்து டில்லின்னு ஒரு கேரக்டர் வருவார், பாரதிராஜ் சார் படம். அந்த படம் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் உடங்குமோ அப்படின்னு வரல, பயங்கரமாக இருக்கும் எனர்ஜி, பயங்கர எனர்ஜெட்டிக் அதில் லிவிங் சென்சார். ஸோ எனக்கு அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு வந்து கார்த்திக் கொடுத்தாரு. அது அந்த சொல்லுங்க கல்யா. ஸோ ஆங்கரிங் டு ஆக்டிங் கெரியர் எவ்வளோ ஹாப்பி? சூப்பர் ஹாப்பி தான். ஏன்னா மாமோ எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஷோ மூலிமா தான் வந்து நான் படத்துக்கே வந்து உள்ளே வந்தேன். ஸோ முத்தையா சார் வந்து அந்த ஷோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு தான் நம்ம ஆதித்யா சேனலில் ஸோ பார்த்துட்டு இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு தேவராட்டம்ல ஃபர்ஸ்ட் மூவி சூரி சாரோட பேரா நான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அது ஒரு காமெடி ரோலு. அது த்ரூ அவுட் வந்து கௌதம் கார்த்திக் சாரோட சிஸ்டராக பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி தான் என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ராட்சசி, K13, அதுக்கப்புறம் சிங்கப்பூர் சலூன், இன்னும் நிறைய படங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தடுத்து வரப்போகுது. இப்படி தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. டேரக்டர் இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆக்டர் டைரக்டர் சொல்லுங்க. ஒரு நாள் நிறைய முடி வச்சிருக்கீங்க, முடிய காணும். இல்லை, திருப்பதிக்காக வேண்டுதல் மொட்டை போட்டது. படத்துக்காக தானே? ஆமாம், படம் நல்லா பரியா சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக. இவங்களுக்கெல்லாம் போட முடியாதுன்றால எனக்கு நானே போட்டுக்கிட்டேன். சூப்பர். சொல்லுங்க டைரக்டர், எப்படி வந்திருக்கு படம்? எங்கே ஆரம்பிச்சது இந்த யோசனை? நிர்வாகம் பொறுப்பல்ல, டைட்டில் இருந்து போகலாமே. அதான் நிர்வாகம் பொறுப்பல்ல. அது ஏன் அப்படின்னா இன்றைக்கி எந்த ஒரு ஒரு கோர்ட்டோ இல்லை போலீஸோ எங்கே போனாலுமே லாஸ்ட்டில் அவங்க சொல்கிற வார்த்தை எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லை. ஸோ ஸ்கிப்பிங் இங்கே எல்லா விஷயத்துலையுமே சரி, ஒரு சின்ன குற்றத்துலேருந்து ஒரு பெரிய குற்றம் வரைக்குமே இது எல்லாத்துலேயுமே நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தப்பு செஞ்சவங்க யாருமே, பெருசாக தப்பு செஞ்ச யாருமே ஜெயிலில் இல்லை.
ஒன்றில் ஃபாரினில் இருக்காங்க, இல்லைன்னா ஊர்லேயே நல்லா சுற்றிட்டு இருக்காங்க, இல்லைன்னா கைலாசா மாதிரி ஒரு வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தான் தரேன், உங்களுக்கு வந்து ஒரு 15 lakhs நீங்கள் கொடுக்குறீங்க, நான் வந்து ஒரு 2 daysலேயே உங்களுக்கு 30 lakhs தருவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்களா? ஒரு இடைஞ்சலோட சொல்லப்பல ஏமாட்டீங்களா? கூட யோசிக்கலாம். இதுதான் ஸ்கேமோட வந்து பெரிய விஷயமே வந்து இதுதான். அந்த ஒரு ஆஃபர் தான். நம்ம ஒரு ஆஃபர் தரோம், அந்த ஆஃபர் தர நம்ம ஏற்றுக்கிறது நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே 2 நாள் வந்துடுது அப்படின்னு சொல்லி ஓகேன்னு பண்ணுவோன்னே அவ்வளோதான், சொல்லி முடிச்சுடுவாங்க. அப்புறம் அந்த 5 லட்சம் போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து அழுதுக்க வேண்டியது தான். அந்த இடத்துல யார் மேலே நீங்கள் கொட்ட சொல்லுவீங்க? ஸோ அதனால தான் அதை சொன்னேன், நம்ம வந்து தப்பு பண்ணுறவங்களே தப்பை கரெக்டாக பண்ணுறவங்க. அதாவது நான் ஏமாத்தினாலும் நீ என் மேலே எதுவுமே ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஆக்ஷன் எடுத்தாலுமே இங்கே செல்லாது. அப்படி ஒரு சிஸ்டமாக ஒரு கட்டமைப்பு வரும்போது தான் அந்த டைட்டில் இதுக்கு ஆப்டாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தது. நான் ஒரு டைலாக் எடுக்கலாம் வந்தேன், இவர் தான் எங்கேயும் வெயிட் அடி வாங்கியிருக்காரு போல அப்படின்னு. அது அவரே சொல்லிட்டாரு. ஆமா, நானே ஏமாத்திருக்கேன். அடி வாங்கினவங்க தாங்க தெரியும். அதை கொடுக்குறாங்க. பாதிக்கப்பட்டவரின் குமுறல். அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்தையும் நானாவது வெறும் 250 ரூபா, இங்க 10 லட்சம் விட்டவ 1 கோடி விட்டவங்கள நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ப்ரொடியூசர் வந்து கிட்டத்தட்ட 1 crore கிட்ட 67 போட்டு 2 months என்னமோ வாங்கியிருக்காரு. அவ்வளோதான். 3 அப்புறம் அது பெரிய பாதிப்பு அவருக்கு. அதாவது இந்த கதை சொல்லும்போது கனெக்ட் ஆகிட்டு சரி உடனே இது பண்ணலான்ற மாதிரி இறங்கிருப்பார். அது ஒன்றுண்ணா ஜாலியாக ஷேக் ட்ரெஸ்லாம் போட்டு ஷேக் ஆகிட்டு வந்து எப்படி வந்திருக்கு படம் சொல்லுங்க. நல்லா இருக்கு. அதான் சொன்னேன், வித்தியாசமா நிறைய கெட்டப்பு நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கெட்டப்லாம் கொடுத்து பண்ண சொன்னோம்னா விளையாண்டுக்கலாம். ஓப்பன் கிரவுண்டு அது மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டோட ஜாலியாக பண்ணிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு தெளிவாக ஒரு டேரக்டராக கார்த்திஸ்வர் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய இது வரைக்கும் படம் நடிச்சிருக்கோம். ஆனால் இந்த இவ்வளோ கெட்டப் போட்டு நடிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சரி அண்ணா சொல்லுங்கண்ணா. சிரிச்சமா உட்காந்துருக்கீங்கண்ணா? கரெக்டா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நீயே வந்து பாருங்க, சிரிச்ச மாதிரி வந்து இந்த மூஞ்சி ஏமாத்தும்னு நினைச்சு அந்த மூஞ்சி தான் ஏமாத்தணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். அதுக்காகவே வந்து வித்தியாசமா ஒரு கேரக்டரை வந்து டைரக்டர் வந்து செலக்ட் பண்ணாரு. ஆமா, அது இப்படிப்பட்ட ஒரு மூஞ்சி, அதாவது ஒரு உங்களை பார்த்து ஏமாளி மாதிரி தான் தெரியுது. ஆமா, அதனால் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் எனக்கு கொடுத்துருக்காரு. உண்மையிலே டைரக்டருக்கு வந்து உண்மையிலே நன்றி சொல்லணும். நான், அண்ணன், அகல்யாஜி, அர்ஜுன் எல்லாருமே எங்கள் டீம் வந்து, எங்கள் டீமோட நேம் வந்து டீம் கே. கேடி டீமா? இல்லை ஃபுல்லாக கேடித்தனம் பண்ணுற டீம் அது. அதான் டீம் கேவுக்கு அர்த்தம். அப்படியா? ஆனால் இவர் என்ன பார்த்துட்டாரு, டைரக்டர் நேம் கார்த்திக். ஓ அப்படி ஸ்டார் அவரு. அப்படியே கேலே இருக்கட்டும், டீம் கேனே இருக்கட்டும் அப்படின்னாரு. நீங்க அந்த நிர்வாகம் பொறுப்புல உலக கா மட்டும் ரெட் கலர்ல கேக்குறேன்னு வந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்த்துட்டு காணோம்ல, கா கள்ளத்தனம், கள்ளன், காதல் எதுக்குமே செட் ஆகலையே, என்ன கா அப்படின்னு சொல்லி காவாலித்தனம் எதாலும் கான்னு வருமே அப்படின்னு பார்த்தா இவர்ல பேர் கார்த்தி ஹைலைட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இவன் முதல் குமரை வரைன்னு அதை மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ஸ்கேம் நடக்குதுங்கிறத ஜாகிரபிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஜாகிரபிக்கலா எனக்கே தெரியாது, புதுசா இருக்கு. ஆல் இண்டியா ஸ்கேம் அப்படின்னுவாங்கல்ல, திஸ் இஸ் வெரி காமன். இன்னைக்கு ஏமாத்துறதுங்கிறது ஆல் ஓவர் இந்தியா நடக்குது அப்படின்னு. எனக்கு அது ஜானரே பிடிக்கும். ஒரு இப்போ மியூசிக் பண்ண ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சூப்பர். அந்த பாட்டு குத்து படத்துல என்னை தீண்டி விட்டா அதுவுமே அதெல்லாம் அப்படி இருக்கும். அது பாத்தியா, நாங்களும் எங்க போயிட்டு ஸ்கூல் டைம்ல காலேஜ் சின்ன இல்ல ஸ்கூல் டைம்ல ரம்யாவோட சாங் பார்த்துருக்கேன். ஆமாங்க, நல்லா இருக்கும். மூவ்மெண்ட் வேற பண்ணி காட்டிட்டாங்க. ஜாலியா இருக்கும். அது ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சிறப்பு. அப்புறம் அகல்யாட்ட வந்துடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு ஆரம்பிச்சு. கேர்ள், நான் படத்துல அப்படித்தான் உங்களுக்கு அமைச்சிருக்கிறேன். சொல்லுங்க கேர்ள். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் இது நிஜமாவே. நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னா வந்து, நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் ராட்சசின்ட்டு. அதில் வந்து மீனா அக்கான்னு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த அக்கா தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் வந்து பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஓகேக்கா ஷேர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே கார்த்தி சார் கால் பண்ணாங்க, எனக்கு வந்து நரேட் பண்ணாங்க, இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே உள்ளே வந்தாச்சு. அவெல்லாம் வந்து என் கூட நான் HDFCயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ முன்னாடி அப்போத்துலேருந்தே ஒரு 2008 ஃப்ரெண்டு. ஸோ அவனை வந்து அப்போது என்ன சேனல் இசை ரிவியா சிரிப்பொலியில் இருந்தா, சிரிப்பொலி ஆங்கராக இருந்து அப்படியே அவரும் ஆங்கர் இருந்து வந்தவர் தான். அவரை விட்டீங்களே, அவரும் ஆங்கரே வச்சுட்டு நான் பாட்டு கம்மன் உட்காந்துருக்கேன். வேற லெவல். ஆமாம், இந்த இப்போ ஒரு பில்டிங்க்கு 4 ஆங்கர் இருந்தால் 3 ஆங்கர் இவங்க தான், 4வது நான் பிடிச்சி நின்று. 5வது அவர் அர்ஜுன். அவர் ஆங்கரா? சென்டர் பில்லர். ஆமா, உள்ள வர சொல்லமா? வெள்ள அவர் தானே பிளாக். பிளாக் உள்ள வந்துருவாங்க. அப்படியே வந்து இப்படி உட்காருங்க. டைரக்டர் சொன்ன பிளாக்கும் வந்திருக்கிறாரு. வணக்கம் பிளாக், எப்படி இருக்கீங்க? பிளாக், மென் இன் பிளாக். மென் இன் பிளாக் நல்லா இருக்கு. 2008 இருந்து அவர் கூட இருக்கேன்.
அப்போ எப்போ விழிச்சாலும் எப்போ கூப்பிட்டாலும் இங்கே வந்துடுவேன். யூஜன் ஸ்கேம் எப்படி டீசென்ட் திருடன் டீசென்ட் அந்த மாதிரி எல்லாமே எல்லாமே நல்லா நல்லா வந்து சொன்னீங்க. இல்ல வாய்ப்பு இல்ல. அந்த மாதிரி தான். ஜுவல்லரி ஷாப் ஓனர் மாதிரி இருக்கு, கழுத்துல செயின்லாம் போட்டு பார்க்க. அவர் என்ன சொல்றீங்க? ஐயோ, எங்க ஓனருக்கு ஒரு தங்க நகைக்கடை இருக்கு. என்ன போற இடமெல்லாம் அவனுக்கு அவர் வண்டியை போடுறான், எல்லா இடத்துலயும் நிறுத்துறான் அந்த மாதிரி. ஸோ வாழ்த்துக்கள் டீம். கண்டிப்பாக December 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நிர்வாகம் பொறுப்பல்ல, எல்லாரும் மறக்காம தியேட்டரில் போய் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக வர்றதுக்கு எங்க டீம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.